மக்களே இந்த ஏர்பாட்ஸ் அதுக்கப்புறமா TWSலாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா காமனாக ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நீ என்ன சொல்ற காய்ஸ், இதில் காமனாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒன்று மட்டும் சார்ஜ் ஏறும், ஒன்று வந்து சார்ஜ் ஏறாது. அப்படியே வந்து சார்ஜ் ஏறினாலும் ஒன்றுத்தில் மட்டும் பேக்கப் நிற்காது, கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து நிறையவே வரும். ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ இவருக்கு வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் தான் இருந்தது, சார்ஜ் சரியாக ஏறலை. அப்படியே வந்து ஷேக் பண்ணி ஏற்றினாலுமே வந்து ஒரு ஒரு பாட்டுக்கு மேலே வந்து பேக்கப் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து பேட்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றதை வந்து பார்த்துடலாம். இது வந்து இன்ஃபினிட்டி பிராண்டோடைய ஒரு TWS. இதில் வந்து நம்ம வந்து பேட்டரி இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். கைஸ், மோஸ்ட்லி எல்லா பிராண்டுமே வந்து ரெடி பண்ண முடியும். ஒரு சில கம்பெனி ப்ராடக்ட் வந்து அதோடைய பேட்டரி வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டோட பேட்டரி வந்து கிடைச்சிது. ஸோ அதனால் வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ சார்ஜிங் கேஸில் நம்ம வச்சு பார்க்குறோம் இது வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது சார்ஜிங் கனெக்ட் ஆகுது, பேக்கப்புமே வந்து ஓரளவுக்கு நல்லா நிற்குது. இந்த மாதிரி கேஜெட் ரிப்பேர் அண்ட் ரிஸ்டோரேஷன் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.